தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். முதலமைச்சர் சம்மதத்துடன் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடன் சேர்ந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டசபை உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்பட்டனர். பிற்காலத்தில் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார். சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ குழு செயல்பட்டது. திமுகவில் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டசபை உறுப்பினர்கள் எம்ஜிஆரை ஆதரித்தனர். எம்ஜிஆர் பின்னால் சென்றனர். அதில் ஒருவர் அப்பொழுது சபாநாயகராக இருந்த கே.ஏ. மதியழகன். சட்டசபை சபாநாயகரே எம்ஜிஆர் பின்னால் சென்றார். இது கருணாநிதிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சபாநாயகர் மதியழகன் எம்ஜிஆருக்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படவில்லை. உடனடியாக திமுக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இடைக்கால சபாநாயகராக ஒருவரை தேர்வு செய்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகர் கே.ஏ. அன்பழகனை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கினார். கே.ஏ. மதியழகன் சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தமிழக சட்டசபை வரலாற்றில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நீக்கப்பட்ட ஒரே சபாநாயகர் கே.ஏ. மதியழகன் தான். இவர் அண்ணாதுரைக்கு மிகவும் நெருக்கமானவர். திமுகவின் ஐம்பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். ஆனால் கருணாநிதியின் சூழ்ச்சியால் சட்டசபை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட மதியழகன் எம்ஜிஆர் பின்னால் அதிமுகவில் இணைந்தார். ஆக தமிழக சட்டசபை வரலாற்றில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நீக்கப்பட்ட ஒரே சபாநாயகர் கே.ஏ. மதியழகன் ஆவார். இது 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது.